மூன்றாவது ஜனங்கள் புகழ்ந்தார்கள். இவனால் மக்கள் இயேசுவை கண்டு கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, உங்கள் ஜெபம் உங்களுக்கு நன்மை தர வேண்டும், பரலோகத்துக்கும் அதை பூரிப்பாக்க வேண்டும். புரிநினைக்கிறேன், உங்களுக்கு நன்மை, பரலோகத்திலே ஒரு பூரிப்பு. உங்களை பார்க்கிற மக்கள் நினைக்க வேண்டும், இந்த ஜெபத்தினுடைய விளைவை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். அந்த வசனம் சொல்கிறது, அவர்கள் எல்லாரும் கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். எந்த மனிதன் அதட்டினானோ அதே மனிதன் புகழ்ந்தார். இந்த உலகத்தில் அன்புக்குள்ளே இதான் இன்றைய உலகம். அதட்டுகிற மக்களை பார்த்து நீங்கள் ஏமாற்றமடைய வேண்டாம். பேசுவர் பேசட்டும், சிரிக்கிறவர் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஆனால் நீங்களோ தொடர்ந்து தேவனை பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களால் பரலோகத்துக்கு மகிழ்ச்சி, இந்த பூலோகத்துக்கு மகிழ்ச்சி. 4 ஜெபங்களை சொன்னேன். முதல் ஜெபம் நம்பிக்கையின் ஜெபம், இரண்டாவது பெருமையின் ஜெபம், மூன்றாவது அறியாமையின் ஜெபம், நான்காவது இடைவிடாத ஜெபம். அன்புக்குள்ளே இந்த ஜெபங்களிலே உங்கள் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? முதல் ஜெபம் அதாவது விடாப்பிடியான நம்பிக்கையின் ஜெபம், நான்காவது விடாப்பிடியான ஜெபம். தொடர்ந்து ஜெபிப்போம், வெற்றி நிச்சயம். ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். மாமிசமான யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவன். ஜெபத்திலே உங்களை மையப்படுத்த வேண்டாம், கிறிஸ்துவை மையப்படுத்துங்கள். ஜெபத்திலே காண்கிற ஒன்றை ஜெபிக்க வேண்டாம், காணக்கூடாத மகிமை, நித்தியம், வல்லமை. மூன்றாவதாக வாய்ப்புகள் இருந்தால் மட்டும் ஜெபிப்பேன், இல்லை வாய்ப்பே இல்லாவிட்டாலும் ஜெபியுங்கள். தேவன் மனிதன் எங்கே முடிக்கிறானோ அங்கே தேவன் ஆரம்பிப்பார். ஜெபியுங்கள், ஜெயம் உங்களுடையது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். வாழ்க்கையிலே சோர்ந்து போய் ஜெபித்து சோர்ந்து போயிருக்கிற மக்களுக்கு சோர்ந்து போகாமல் ஜெபிக்க என் கொடுத்த 4 உதாரணங்களுக்காக நன்றி. அந்த விதவையைப் போலவும் அந்த குருடனை போலவும் விடாப்பிடியார நம்பிக்கையோடு ஜெபிக்க இரக்கம் பாராட்டுங்கய்யா. யாருங்களை அதட்டினாலும், யாருங்களை டிஸ்கரேஜ் பண்ணாலும், யாருங்களை மனமடிவாக்கினாலும் தொடர்ந்து ஜெபிக்க திரும்பதாரும். நீர் மாமிசமான யாவருக்கும் பதில் கொடுக்கிற தேவன், ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. கேட்கிறார், பார்க்கிறார், கவனிக்கிறார், பதிலளிக்கிறார். எஸ் லார்ட், நீர் கேட்கும் தேவன், கவனிக்கிற தேவன், பார்க்கும் தேவன், பதிலளிக்கிற தேவன். அப்படியே செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 25281985. எங்களுடைய மின் அஞ்சல் stephen_opendoor@hotmail.com.